ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் வந்து நம்ம காந்திமதி பாட்டியோட பொண்ணு வந்து தான் மகளுக்கு அண்ணன் மகனை மாப்பிள்ளை கேட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே நடக்கிற விஷயத்தை விரிவாக நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். கதை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணி வாமா ராணி. என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமையல் கட்டில ஏதாவது கூட மாட ஒத்தாச்சி செய்யமான்னு பார்க்கலாம் தான் வந்தேன். ஒன்றும் பெருசாக எந்த வேலை இல்லைம்மா. இந்த மத்தியானத்துக்கு சமைக்கலாம் தான் வந்தேன். இப்போதான் நீ சாப்பிட்டுச்சு தத்த நேரம் போட்டமே, அதுக்குள்ள உடனே சமையல் வேலை ஆரம்பிக்கணுமா என்ன? வாங்க நீ கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு கிடப்போம். இல்லைம்மா ராணி, இந்த மதியானத்துக்கு கறி செய்ய அந்த கறி மீன்லாம் கொண்டாந்துருக்கலாம். அதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணோம்னா அதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே போயிடும். அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்து வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். அப்படி இப்படி பார்த்தாலும் எப்படி இருந்தாலும் சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு 2 மணி நேரம் போல் ஆகிடுமே. அதுக்குள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும். அப்போ தான் சமைச்சா கரெக்டாக இருக்கும். இந்த அதுக்காக தான் சரி சமையலில் வேலையை ஆரம்பிக்கலாமே வந்தேன். அப்படிங்களா? சரி கொண்டாங்க, நான் கழுவி சுத்தம் பண்ணி கொடுக்கேன். மீனாலாம் நான் கழுவி கொடுக்கேன். கொடுங்க அண்ணி. வேண்டாம்மா, கவிச்சு நான் அடிக்கும்ல, நானே கழுவி சுத்தம் பண்ணிக்கிறேன். இந்தா நான் கூட குளிச்சுட்டு வேறு படம் மாற்றிப்பேன். அதனால தான் சொல்லுதேன். அப்போ சரி, என்னென்ன வெங்காயம் தக்காளி அறியணுமோ அதை கொண்டாந்து கொடுக்க, நான் அரிஞ்சு கொடுக்கேன். நீங்கள் அதெல்லாம் வந்து மீனை அரிஞ்சு சுத்தம் பண்ணி கொண்டாங்க, நான் வந்து இதெல்லாம் அரிஞ்சு கொடுக்கேன். உனக்கு எதுக்கு மச்சரமோ? நீ போய் உட்காருப்போ, போய் அத்தையோட பேசிட்டு நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். பெருசு எந்த வேலையில் பாத்திரம் கழுவுறதுக்குலாம் இந்த வேலை ஆள் இருக்காவளா, அவங்க கிட்ட சொல்லி பாத்திரம் கழுவி போட்டுருக்கேன். இந்த இது நான் மட்டும் அரிஞ்சு சுத்தம் பண்ணிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போய் அத்தையோட உட்காந்து பேசிட்டு இருப்போ. அம்மா தானே இப்போதான் மாத்திரை போட்டுட்டு அசதியாக இருக்கு, நான் சத்த நேரம் படுக்கிறேன். மாப்பிள்ள வந்து எழுப்புன்னு சொல்லிட்டு போய் படுத்துச்சு. நான் போய் என்னத்தை உட்காந்து பக்கத்தில் பேசுறது? வயசான காலத்தில் தொண்ணு பேசிட்டு அவங்களுக்கு எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு விடு தண்ணி. நீங்கள் கொண்டாங்க, நான் அரிஞ்சு கொடுக்கேன். ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சால் சட்டுன்னு முடிஞ்சிடும்ல. சீக்கிரமாக சமையல் வேலை முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசலாம்ல. ஆமாம்ல, இது முக்கியமான விஷயம். நீங்களும் பேசணும் வந்தீங்க, என்னன்னு சொல்லவே இல்லை. அண்ணன் வந்துட்டோம் அண்ணி, வயக்காட்டுக்கு போயிருக்கல, கூட அவர் வேறு போயிருக்காரு. அவங்க 2 பேர் வந்துட்டோம். அதுக்கப்புறமாட்டிக்கு பேசிட்டே போச்சு. இப்போ கொண்டாங்க, நான் ஒரு வேலை செய்யணும். நீங்கள் போய் அதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி கொண்டாங்க. சொன்னால் கேட்க மாட்டேன். சரி இரு, தான் நான் போய் வெங்காயம் தக்காளி கொண்டாடுறேன். பரவாயில்லையே, நம்ம வீட்டுக்காரருக்கு பிடிச்ச ஆட்டுக்கறி, எனக்கு பிடிச்ச மீன் கறி கொண்டாந்து வச்சிருக்காவில்ல. என்னதான் நம்ம வீட்டில் வாரத்துக்கு கறி மீன் வாங்கி சமைச்சாலும் பிறந்த வீட்டில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி வராதுப்பா. என்ன ஒரு சந்தோஷம். நமக்கு பிடிச்சதுல கறி மீன் ஆக்கி போட்டு நம்மள சந்தோஷமா எல்லாத்தையும் வீண்டு கவனிக்கிறாங்களே. இதுக்கொசரமே பிறந்த வீட்டுக்கு அடிக்கடிக்கு போகணும்னு தோணுது. நம்மளை புகுந்து வீட்டில் யாராச்சும் இப்படி உட்கார வச்சு நமக்கு சோறு போட்டுருக்காங்களா? நாமளாம் வர சொந்தக்காரங்களுக்கு உட்கார வச்சு சோறு போடுறோம். அதனாலே பொண்ணுங்களுக்கு புகுந்து விட என் வருஷத்துக்கு ஒரு முறை போகிறேன் பிறந்த வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன்னு இப்போ தானே புரியுது. ஒரு நாள் வந்தாலும் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டோமா இருந்தமான்னு போனோமான்னு இருக்கிறதுக்கு எல்லா பொண்ணுங்களுக்கும் பிறந்த வீடு தான் பிடிச்சிருக்கு. அடியா ராணி, என்ன தலையில் நின்று படமிட்டு கிடக்குவா? ஏமா நீயா பின்ன பேயா? ஐயா அது இல்லம்மா, மாத்திரை போட்டு மயக்கமா வர மாதிரி இருக்கு. சத்த நேரம் கண்ணை சிந்து வரேன்னு சொன்னீங்க. இப்போ திடீர்னு வந்து பின்னாடி நின்று பேசிட்டு கிடக்கே, அதை பார்த்துட்டே சாக்காய் போச்சு. அடியா சாக்க கொடி, சத்த நேரம் படுக்கல தான் போனேன். அப்படி மனசு கேட்கல. ஊர்லேருந்து மகன் வந்திருக்காவா, அவர்கிட்ட பேசாம நான் படுத்து கிடக்கிறது நல்லாவா கிடக்கு. அதுவும் இல்லாமல் பகலே படுத்திருந்தா உடம்பு சோம்பேறி தரமா இப்போதுல, அதை எந்திரிச்சு வந்துட்டேன். இது என்னத்தை எதிர்த்து வேண்டாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ட்டியம்மா. ஆமாம், நீ எதுக்கு இந்த வேலை செஞ்சுட்டு கிடக்க? அதான் வீட்டில் வேலை செய்யறதுக்கு 10 பேர் கிடக்காவில்ல, அவகிட்ட சொல்ல வேண்டியதானே. இந்த மீனை அவகிட்ட கொடுத்து அலசி சொல்லு. இல்லத்த, பாத்திரம்லாம் ஏற்கனவே நிறைய குஞ்சு போய் கிடந்துச்சா, அதெல்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு கிடக்காங்க. சரி இந்த வேலையில் நான் பார்க்கலான்னு வந்தேன். ஏத்தே, இந்த மீனெல்லாம் நான் கழுவி சுத்தம் பண்ணி தாரேன். நீங்கள் கொஞ்சம் மீன் குழம்பு மட்டும் கூட்டி வச்சிருக்கீங்களா? இந்த ராணிக்கு உங்கள் கையால் வைக்கிற மீன் குழம்புனா கொல்ல பிரியமாச்சே. ஆமாம்மா, அப்படியே குழம்பு கொஞ்சம் கூடுதலாக வச்சிரு. நான் போகும்போது ஒரு டப்பாயில் ஊற்றி கொண்டு போயிரும்ல. அங்கே உங்கள் பியாத்தி 2 பேர் கிடக்காளுகோ. இந்த வரும்போது வெறும் கையை வீசிட்டு வந்தேன்னு கேட்பாளுக்கோ. அதை இங்கேருந்து கொஞ்சம் குழம்பு சோறில் கொண்டு போனால் நைட்டுக்கு நான் சோறாக்க வேண்டிய வேலை இருக்காது பாரு. அதுக்கு நட்டி செஞ்சுட்டே போச்சு. ஏட்டி லட்சு என்னடி தமக்கு போடுவா? எத்தே மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் வெள்ளை சாதமும் மீன் குழம்பு மீன் வறுவலும் செஞ்சிடலான்னு இருக்கத்தே. இனி அப்படியே பச்சை புள்ளி ரசம் வச்சிருக்கேன். அது இம்புட்டு போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு சோத்தில் பச்சை புள்ளி ரசம் போட்டு சாப்பிட்டா அது தேவாமிர்தமா இருக்கும். ஆமாம், ரசம் வச்சிரு, செரிமானத்துக்கு அதான் கரெக்டாக இருக்கும். சரி அத்தை, இது வரைக்கும் போத மேலே வேறு எதாவது செய்யணுமா? போதும் இனி செய்யறது எல்லாத்தையும் கொஞ்சம் கூடுதலாக போட்டு செய்ய. அப்போதான் வந்து நான் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போக முடியும். சரிம்மா, செஞ்சிடுறேன். இங்கே நான் கொடுக்க எந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நானாமல் பேத்திக்கிட்டே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சிடறோம். சரி, அப்படியே மீனை கழுவிட்டு வந்துடுறேன். என்னம்மாம்மா எல்லாம் கரம்பா கிடக்குது? ஆமாம் மாப்பிள்ள, அறுவடை முடிஞ்சு 2 நாள் தான் ஆகுது. அதான் எல்லாம் கரம்பா கிடக்கு. இதுக்கப்புறம் தான் வேற ஏதாச்சும் போடணும். மல்லாட்டை போடலாம்னு அம்மாட்ட சொல்லி வச்சிருந்தேன். அம்மாவும் சரின்னு சொல்லியிருக்காவோ. இப்போதைக்கு தண்ணி மட்டும் பாய்ச்சி விட்டுட்டு தாளாட்டி வந்துச்சுன்னா மாட்டுக்கு உதவும். போகிறோம் வேணா மழை வந்ததுக்கு அப்புறமாட்டிக்கு அப்புறம் உளுந்து மல்லாட்டை போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓ சரி வாங்க, அங்கே பம்பு செட்டுக்கு போவோம். அங்கே கரும்பு காட்டுக்கு தண்ணி போயிட்டு கிடக்கு. அது என்னன்னு போய் கவனிப்போம் வாங்க. ஏட்டி ராணி, தங்கச்சி காமச்சி போன் போட்டு பேசுதாலே இல்லையா? எப்படி இருக்கலாம்? போன் போட்டு ஏதாவது கேட்டியா?
எங்கம்மா அவட்ட எங்க போன சரியா பேச முடியாது மாட்டேங்கி எப்பயாச்சும் ஒருத்தரம் போன பட்டு எப்படி இருக்க ஏது என்ன சாப்பிட்டியா செஞ்சியா அது மட்டும் கேட்டுவிட்டு வச்சு மாட்டிட்டியா பெருசாக எடுத்து பேச வாத்தியும் இல்லை ஏன் எங்களோடதையும் பேசுறதுக்கு அவளுக்கு மனசு வர மாட்டேங்கி அவங்க வீட்டுக்காருக்கும் மனசு வர மாட்டேங்கி நீ யாச்சும் அடிக்கடிக்கு போன போட்டு பேச வேண்டிய தண்ணிட்டி இது பிரியாணியை அடுப்பில் செஞ்சிடலாமா ஆமா நீ ஆட்டுக்கறி பிரியாணி அடுப்பில் செஞ்சு போடுங்க அப்போதே நல்லா தம்மு போட்டு செஞ்சதா சூப்பராக இருக்கும் அப்போ சரி கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுரு நான் அடுப்பில் கிண்டி விட்டுறேன் அப்படியே மேற்கொண்டு அங்கனையே மீனை வறுத்துக்கிடுவான் எண்ணெயிலே சிக்கன் சிக்ஸ்டி போய் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிடுவா அதுவும் தெரியா வீட்டுக்குள்ளே செஞ்சோம்னா ஒரே கவுச்சி வாடை அடிக்கும் அங்கே வெளியே கழுவி விட்டு அப்படியே செஞ்சிரு மசாலாவை நான் அம்மியில் அரைச்சி தாரேன் மீனுக்குள்ளே போட்டு ஊற வச்சிரு தெரியா மசாலா அம்மியில் போட்டு அரைச்சி ஊற வச்சது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சியில் அரைக்காதே நான் வந்து அரைச்சி தாரேன் சரி கத்த ஏமா பரவாயில்லம்மா நீ கொடுத்து வச்சு விட்டியா நல்லா உனக்கு மனசுல மருமகத்தை கிடைச்சிருக்கு பாரு ஆமாட்டி பியாருக்கு ஏற்ற மாதிரியே மகாலட்சுமி இல்லை அவள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடு ரொம்ப சந்தோஷமாக கிடக்கு ஓ அப்போ நாங்கள் இந்த வீட்டு விட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படி தானே ஐயோ ஏட்டி நான் அப்படி தானே இருட்டி பின்ன என்னை கட்டி கொடுத்தது அப்புறம் அதுக்கப்புறம் தானே அண்ணன் கட்டிட்டு வந்துச்சு அதுக்கப்புறமா தான் அந்த காமாச்சி கட்டி கொடுத்தீங்க நாங்களாம் வீட்டு விட்டு போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதாக்கா அதுதான் நீ இப்படி ஜான பண்ணியே சொல்லுறேன் அப்படி தானே அடியாய் சத்தம் போடாமல் கொஞ்சம் மெதுவாக வச்சுட்டு ஒன்னிக்காரி கால் வந்து என்ன நினைப்பா ஒவ்வொருத்தரும் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது போகும்போதுலாம் உங்களுக்கு விருந்து வச்சு நல்லபடியாக தானே கவனித்து அனுப்புதா இந்தா வீட்டுக்கு போகும்போது இங்கேருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சு விடுதா ஏதாவது உங்களை கொத்தம் குறை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திருப்பாளா சொல்லு அவள் இந்த வீட்டுக்கு வந்தா மருமக மாத்திரம் இல்லை மகாலட்சுமி பத்துக்கிய அதுக்கொசரம் என் மகளுக்கு நீங்கள் மூதியாவே ஆயிடுவீங்களா நீங்களே எங்களுக்கு மக மதிச்சு தாண்டி எல்லாத்தையுமே பேசிக்கிட்டியா இங்கே பாருட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு கிடக்காது சொல்லிவிட்டு பத்துக்க என்னத்தான் நீங்கள் இந்த வீட்டு பிறந்த பொண்ணுங்களாவே இருந்தாலும் உங்களை கட்டி கொடுத்து புகுந்து வீட்டுக்கு அனுப்பிச்ச உடனே அதோட எங்கள் கடமை முடிஞ்சு போச்சு பார்த்துக்க நல்லது பொழுது வந்தால் மட்டும்தான் நாங்கள் வருவோம் போவோம் நீங்களும் வர போக முடியும் இந்தா போகலாம் அடுத்த வீட்டுக்கு போன பொண்ணுங்க மறுபடியும் பிறந்த வீட்டுக்கு வரையில எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அனுப்புறதுக்கோ ஒரு பெரிய மனசு வேணும் அப்படி பார்த்தா உன் அன்னிக்காரிக்கு நல்ல மனசு பார்த்துக்க இது வரைக்கும் யாரையும் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது யார் மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்கிறது கிடையாது அவ்வளோ நல்ல மனசு அவளுக்கு என்னத்தான் நீங்கள் இந்த வீட்டில் பிறந்தவளா இருந்தாலும் நீங்கள் அடுத்த வீட்டுக்கு சொந்தம் ஆனால் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா பாரு அவள் தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி ஓ அன்னிக்காரியோட போட்டி போட்டிட்டு கிடக்காதுவோ நாளைக்கு எனக்கு அப்புறம் எல்லாத்தையும் செய்ய போகிறது அவிகிதே அட்ஜஸ்ட் பண்ணி முன்ன பின்னி இருந்தாலும் இருந்து பொறுமையாக வாங்கிட்டு போகிற வழியை பாருங்க சும்மா எது கெடுத்தாலும் எதுத்தாலும் ஒன்று பேசிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இந்தா நீ ஆச்சு 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தரம் வந்து சாப்பிட்டு இருந்துட்டு போகிற வேணுன்றதை வாங்கி எடுத்துக்கிட்டு போகிறவா ஆனால் உன் தங்கச்சி காமாச்சி அப்படியா இந்தா அவளை நேரில் பார்த்தா வருஷ கணக்கில் ஆகுது போய் சொல்லாதம்மா குடும்பத்தோட திருவிழாக்க வருவாளா அப்படி அவளை பார்த்ததே இல்லையா பார்த்தா மட்டும் என்ன ஆகிட போகுது அவளை குடும்பத்தோட திருவிழாக்க வந்து ஆசை தீர பார்க்கறதுக்குள்ள அந்த மனுஷன் அப்படியே அவங்களை கூட்டிகிட்டு போயிடாரு நீ ஆக்கி இந்த வீட்டுக்கு உரிமையாக வந்து உனக்கு வேண்டதெல்லாம் வாங்கிட்டு போடுவா ஆனால் உன் தங்கச்சிக்காரி அப்படியா வீட்டுக்கு வந்து பல வருஷம் கணக்கில் ஆகுது அவளை பார்த்து நிம்மதியாக ஒரு வார்த்தை கூட பேச முடியல சரி போன போட்டாது பேசலான்னு பார்த்தா எப்படி இருந்தாலும் அவள் புருஷங்கார கண்டுபிடிச்சி போடுறான் அதுக்கு பயந்துக்கிட்டே நான் போன பண்ணுறது கிடையாது நம்மளால அந்த பிள்ளை வாழ்க்கை எதுக்கு பாழா போனோம்னு அதுக்கோசமே நான் அவகிட்ட பேசாமல் மனசை கல்லாக்கிட்டு உட்காந்து கிடைக்கேன் என் மனசு உங்களுக்குலாம் எங்கடி தெரியும் பெத்த தாய்க்கு 3 புள்ளைனா 3 புள்ளி ஒரே தான் நினைப்பா பார்த்துக்க 3 ஒன்று வேற வேற நினைக்க மாட்டா அது முதல்ல புரிஞ்சுக்க ஏமா நீ இப்போ எதுக்கு சுவாக கீதம் வாதிச்சு கிடக்க அங்கே விடு ஏட்டி நீ சொல்றதுக்கு தானே நான் சொன்னேன் என்னமோ நீ இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் ரசம் சோறு ஆக்கி போடுற மாதிரியே பேசுதே கறி மீன் எடுத்து போட்டு உங்களை நல்லா தானே கவனிச்சு அனுப்புறோம் ஏமோ என்னம்மா உங்கள் வீட்டில் தானே சாப்பிட்டு பார்த்து சொல்லி காட்டுறியா ஏன் சொன்ன என்ன தப்பா செய்யறது தானே நாங்கள் சொல்லுறோம் நாங்கள் ஒன்றும் செய்யாததை ஒன்றும் செஞ்ச மாதிரி சொல்லலையே சரி விடுமா எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போகுது தெரியாமல் சொல்லிவிட்டேன் போதுமா ஏற்றியாலா நீங்கள் எப்போ வேணாலும் வந்து இருந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் அண்ணன்கிட்ட உரிமையாக கேட்டு வாங்கிட்டு போக அதுக்கோசரம் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது யாரும் வாண்டான்னு சொல்ல மாட்டாவோ பார்த்துக்கிய இந்த காமாட்சியை கம்பேர் பண்ணும்போது நீ எல்லா விதத்தில் வசம் வந்தவதியா உனக்கு எல்லாமே தான் கிடைக்குது காமாட்சியை நினச்சி வர்று அவளுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா கல்லியை கட்டி கொடுத்து பிள்ளைக்கெல்லாம் சின்ன பிள்ளையாக கிடக்கும்போதே இந்த தனியாக பேசாமல் பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாரு அந்த மனுஷன் அப்படி அவருக்கு என்னதான் வன்மமோ தெரியல இந்த வீட்டு ஆளுங்க வேலை யாருக்கிட்டையும் பேசக்கூடாது பழகக்கூடாது அந்த வீட்டு வாசப்படி மிதிச்சு இங்கே வரக்கூடாதுன்னு 1008 ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காரு இவ்வளோ அவள் புருஷனுக்கு பயந்துவிட்டு யாருக்கிட்டையும் பேசாமல் மகம் கொடுத்து காட்டாம அப்படியே உட்காந்து கிடக்கா அதுக்கோசம் தான் சொல்லுதே அக்கா தங்கச்சி நீங்கள் 2 பேரும் தான் அடிச்சுக்காம பிடிச்சிக்காம ஒருத்தர் அதில் இருந்து என்ன ஏதுன்னு அப்பப்போ போன போட்டு விசாரிச்சுக்கிட்டு சரிம்மா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் விடு லட்சுமி மாப்பிளைக்கு தண்ணி கொண்டாமா இந்த வரேங்க என்னமாம்மா தோட்டத்தருவில் சுற்றி பார்த்தாச்சா அதெல்லாம் எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு மாப்பிள்ள பணம் கொடுத்து ஃபாரினுக்கு போய் பழைய இடம் பார்த்தாலும் நம்ம பக்கத்துக்குள்ள இந்த வயல் தோப்பு துறவுல தென்னந்தோப்பு இந்த மாதிரி பார்க்கும்போது மனசுக்கு குழும்ப எதமால இருக்கு இயற்கைன்றது இயற்கை தான் அதுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஈடாகுமா ஆமா அது என்ன உண்மைதான் என்னங்கண்ணே தண்ணி ஐயா சவுந்தரு இந்த நம்ம தோட்டத்தில் ஒரு 50 இளநீ வெட்டி போட்டு வச்சிருக்கேன் குட்டியான வண்டி ஏற்றாந்து அதில் போட்டு விடு அப்படி கேழ்வரகு முட்டை மல்லாட்டை முட்டைலாம் கிடக்கலாம் அதுலலாம் ஒரு 2 மூட்டை எடுத்து போட்டு அத்தை வீட்டுக்கு அமுச்சு வச்சிடுறேன் சரிங்கப்பா
ஏமாடி இப்பதான் நெல்லை அறுவடை பண்ணி குடோனுக்கு எடுத்து போய் முட்டியை போட்டு வச்சிருக்கிய. அரிசியை குத்துனதுக்கு அப்புறம் உன் வீட்டுக்கு அரிசி மூட்டை அமுச்சு வைக்கிறேன், சரியா? சரிங்கண்ணே. சரி நேரமாச்சு, கை கழுவிட்டு வாங்க, எல்லாரும் சாப்பிடுவீங்க. அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தோம்ல. சொல்லுமா, என்ன விஷயம்? எது வந்தாலும் சாப்பிட்டு பேசிக்கலாம்ல. சாப்பாடு இருக்கட்டே, வந்த விஷயம் சொல்லிடுறோம். நீயே சொல்லு ராணி. அது வந்துண்ணே ஏட்டி அதை வந்துட்டியே, அப்புறம் ஏட்டி சொல்லு. அதை வீட்டில் இருக்க எல்லாருக்கும்ல, அப்படி என்ன தயங்குறவா? அது வேற ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம சந்தியா படிப்பெல்லாம் முடிஞ்சிட்டு அவளுக்கு வயசு வந்து ஒரு 23 போல ஆகுதுல்ல. இதுக்கப்புறம் எப்படி அவளை வீட்டில் வச்சிருக்க முடியும்? இப்போவே அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் கட்டி அமைச்சாதே, அடுத்து சின்னவளுக்கு கல்யாணம் கட்ட முடியும். ஓ, இதுதான் விஷயமா? நல்ல விஷயம் தான் கண்ணு. இதுக்கு எதுக்கு தங்கிட்டு கிடக்கே? நம்ம சொந்தக்காரங்களே எத்தனையோ பிள்ளைங்க வந்து நல்லா படிச்சு விட்டு நல்ல குணமுள்ள பையனா கிடக்காது. நல்ல குடும்பமும் இருக்கு, சொல்லி வைக்கிறேன். நல்ல வரனா பார்த்து முடிச்சு விட்டுருவோம், கவலைப்படாதே. ஜாம் ஜாம் கல்யாணத்தை நடத்தலாமா? ஆமாக்கா, எனக்கு கூட தெரிஞ்சவங்க நிறைய பேர் படிச்சுட்டு நல்ல வேலை இருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அது இல்லைண்ணே, அது வந்து என்னம்மா? அது வேற ஒன்றும் இல்லை மாமா. சந்தியாக்கு நான் கூட வெளியே மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அப்புறம் ராணி தான் சொல்லிச்சு, என் அண்ணன் மாவன் சவுந்தரராஜ் இருக்கும்போது நான் எதுக்கு அடுத்தவங்க கிட்ட மாப்பிள்ளை கேட்டு போகணும்னு சொல்லுது. என்னண்ணே நான் சொன்னது சரிதானே. என் அண்ணன் மகன் இருக்கும்போது நான் எதுக்கு என் மகளுக்கு வெளியே போய் மாப்பிள்ளை பார்க்கணும்? அதே உங்ககிட்ட எது வந்தாலும் நேரடியாக கேட்டுவிடலான்னு வந்தோம். அவள் ஜாதகத்தை எடுத்து பார்த்ததுல அவளுக்கும் கல்யாண யோகம் கூடி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுடைய முடிவு என்னண்ணே? அது கேட்டுப்பலாம் தான் வந்தேன். என்னண்ணே நீ யோசிக்கிறத பார்த்தா என் மகளை வீட்டுக்கு மருமகளா ஆகிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையோ? அச்சோ, அப்படிலாம் இல்லைம்மா. நீ திடுத்துக்குன்னு கேட்டோன்னே என்ன பதில் சொல்றதுக்கு எனக்கு தெரியல. எது வந்தாலும் யோசனை பண்ணி தானே முடிவு எடுக்க முடியா? எடுத்த கவுத்தன்னு எதுவும் பேச முடியாதுல்ல. இது கல்யாண விஷயமாச்சு, அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி தானே முடிவு எடுக்க முடியா? இதுல யோசிக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு? உன் கண்ணு முன்னாடி வளர்ந்த பிள்ளை சந்தியாவை பத்தி உனக்கு தெரியாதா? அமைதியான குணம், அடக்க ஒடுக்கமான நம்ம அண்ணியே அப்படியே உரிச்சு வச்சாப்புல கிடப்பா. உன் வீட்டுக்கு மூத்த மருமலா வந்தா உனக்கு எல்லா பேருமே சேர்த்து கொடுப்பா. சொந்த தங்கச்சி மாவை கிடக்கும்போது அசல இருந்து பொண்ணு எடுத்தா அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லு பாப்பா. என்னம்மா நீ எதுவுமே சொல்லாம இருக்க? உன் பியாத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து உனக்கு விருப்பம் இல்லையா? பியாட்டி எனக்கு என்ன விருப்பம் இல்லாம இருக்கா? என் பியாத்தி இந்த வீட்டுக்கு மூத்த மருமலா வந்தா எனக்கு சந்தோஷம் தானே. என்னன்னு நீங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என் மாவன் உங்களுக்கு மருமகளா வர்றது உங்களுக்கு சம்மந்தமா இல்லையா? இதுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? கட்டிக்கு போறவன் சரின்னு சொன்னா எனக்கு சம்மந்தம் தானே. சந்தியா நான் பார்த்து பழக்கின தூக்கி வளர்த்த பிள்ளை தானே. அதெல்லாம் எனக்கு அவளை பத்தி தெரியாமலே இல்லை. இருந்தாலும் சவுந்தரராஜன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் முடிவெடுங்க. என்னன்னு நீங்க கோடு போட்டா உங்க மகன் ரோடே போட்டுருவான். அவளை பத்தி தெரியாத உங்களுக்கு சொல்லுங்க பாப்பா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் அவனோட விருப்பமா. ஏன் மாவ கூட எங்களோட பியாத்தி கேட்டா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிடுவான். பிள்ளைங்க நம்மள மீறி எங்கேயும் போயிடாதுக்கே. பெரியவங்க நாமதியா பார்த்து பேசி முடிவு பண்ணணும். சரிம்மா, இப்போ எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு? இன்னும் ஜாதக பொருத்தம்லாம் பார்க்கணும், இன்னும் நிறைய இருக்குல்ல. அதெல்லாம் பார்த்து பொறுமையா பேசுவோம். எடுத்தோ கவுத்தன்னு எதுவும் முடிவு பண்ண வேணாம். எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு? இன்னும் இருக்கு இல்லையா? பொறுமையா உட்காந்து யோசனை பண்ணிட்டு ஜாதகம்லாம் செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு நம்ம யோசனை பண்ணுவோம். அதுவும் சரியா? ஏடி சந்தியாவோட ஜாதகத்தை கொண்டாந்துருக்கியா? இல்லம்மா, அவங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டாடலான்னு பார்த்தேன். இந்த கையோட கொண்டாந்தா இப்போ நம்ம ஜோசியக்காரா பார்த்து பேசி முடிவு பண்ணிருக்கலாம். சரி விடு, அப்புறம் மடிக்கி நல்லா பார்த்து ஜாதக பொறுத்து பார்த்துக்கிடுவோம். இப்போ நேரம் வச்சு எல்லாரும் வந்து சாப்பிடுங்க வாக்க. ஏடி லட்சம் நீயே நிற்கிற, போய் சாப்பாடுல எடுத்து வை. சரி கத்த. ஏய் லிங்கம் சீக்கிரம் போயா. அம்மா ராணி வாங்க மாப்பிள்ள சாப்பிட போவோம். ஏம்மா என்னம்மா என்ன இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்க? அண்ணன் எதுவுமே பேசாம அது பாட்டுக்கு அமைதியா போகுது. நீ வேற போன்னு வெட்டி விட்டுட்டே கிடக்க. ஏட்டி அதை உன் அண்ணன் காதில் போட்டாச்சுல, மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். நீ சத்த பொறுமையா இரு, முதல்ல வந்து சாப்பிடு வந்து வா. அதை நீ வந்த விஷயத்த உங்க அண்ணன் காதில் போட்டுட்டல, அப்புறம் எதுக்கு கவலை விடு, நான் பார்த்துக்கிறேன். ஏன் பேத்தி இந்த வீட்டுக்கு மருமூல கொண்டு வரது என் பொறுப்பு, போதுமா? சரிம்மா, சரி வாங்க சாப்பிடுவாங்க. எட்டி நான் பின்ன வரும்போது சொன்னேன் உங்க அண்ணன் இதுக்குள்ள சம்மதிக்க மாட்டாருன்னு. பார்த்தல என்னதான் இருந்தாலும் உங்க அண்ணனை விட நாங்கள் வசதி வாய்ப்பு குறல. அது என் அவளை இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டு வரதுக்கு உங்க அண்ணனுக்கு மனசே வரல போல. அந்த மனுஷன் மூஞ்சி பார்க்கணுமே. நீ விஷயத்த சொன்னோன்னு அப்படியே தொங்கில போச்சு. ஏக்க நீங்க இப்படி பண்றீங்க? அதுல ஒண்ணு இருக்காது. அண்ணன் எது வந்தாலும் எடுத்த கவுத்தன்னு எந்த விஷயம் செய்ய அது யோசனை பண்ணி முடிவு எடுக்கும். அதான் அம்மா இப்ப சொல்லிச்சுல, என் பேத்தி தான் இந்த வீட்டுக்கு நான் மருமகளை கொண்டு வருவேன் வாக்கு கொடுத்துச்சுல, அப்படி என்ன பயத்தை விடுங்க. இனி மட்டும் நடக்க வேண்டியதுல அம்மா பார்த்து கொடுங்க. அம்மா வாக்கு கொடுத்தா கண்டிப்பா அந்த வாக்கையை நிறைவேற்றுவாங்க. இனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாங்க போவோம். பிரியாணி மீன் குழம்புன்னு சமையல் சூப்பரா இருக்கு. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிருவோம். இவளெல்லாம் திருத்த முடியாது.